வணக்கம் அன்பு உறவுகளே! சுவையான எலும்பு குழம்பு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து எப்படி வைக்கலான்னு வாங்க நம்ம ஜீவிஸ் கிச்சன் மெத்தடில் பார்க்கலாம். இப்போது அதுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், அது கூட முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு தனியாக கட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி எலும்பை விசில் விட்டு வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு கறி மசாலா பட்டை போட்டுக்கலாம். அது கூடவே சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு, இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ குக்கரை நம்ம ஆல்ரெடி விசில் விட்டு வச்சுருக்க எலும்பை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கின உடனே அது கூட ஒரு ஆஃப் தக்காளி ஆட் பண்ணணும். எதுக்காக ஆஃப் தக்காளினா, நம்ம எலும்பு வேக வைக்கும் போதே ஒரு 2 தக்காளி போல் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம உப்பும் ஆட் பண்ணிடணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மசாலாத்தூள், இது மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வேக வச்சுருக்க எலும்பை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கிறணும். தண்ணியை நம்ம ஆட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அதோட ஃபுல் டேஸ்ட்டுமே கிடைக்கும். இப்போ வேக வச்ச குக்கரில் எக்ஸ்ட்ரா நமக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணும். உப்பு பார்த்துட்டு தேவைக்கேற்ப நம்ம போட்டுக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா அப்படி கொதிக்கிற பதத்தில் மிளகு, சீரகம் நுணுக்கி அது கூட ஆட் பண்ணிக்கிறணும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், சுவையான எலும்பு குழம்பு நம்ம வீட்டிலே செஞ்சாச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பரிமாறிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.